எடப்பாடி பழனிசாமி யார் யாருக்கு எவ்வளவு சீட்டுங்கிறத முதல் கொண்டு பாஜக தலைமையிடம் கொடுத்து அனுப்பிவிட்டார் அப்படின்னு செய்திகள் சொல்லுது. எவ்வளவு சீட்டு அப்படின்னா, எடப்பாடி சொல்கிறார் அதிமுகவுக்கு வந்து 170 சீட்டு அவர் சொன்னது, அவ்வளோதான். அப்போ பாஜகவுக்கு 23 சீட்டு தான் அப்படின்ட்டார். ஆனால் பாஜக என்ன கேட்டாங்க, 50 தொகுதி கொடுங்கன்னாங்க. அவர் இல்லை, 23 தொகுதி தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ பேச்சுவார்த்தை நடந்தால் பாஜகவுக்காக சீட்டு வந்து கூடும். அடுத்தடுத்தது பாஜகவுக்கு 23னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 பேர் இதுவும் சேர்த்து 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் 12 இன்னொருத்தர் 11 வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிடிவி தினகரனுக்கு 6, அது ரொம்ப அதிகம். 6 அளவுக்கு அவருக்கு செல்வாக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, போன 2024 எம்பி தேர்தல்லையே அவர் என்ன வாங்கினாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவருக்கு 6. ஏன்னா அவர் வந்து விஜய் பக்கம் போகத்தான் ஆர்வமாக இருக்கார். அவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் சேர விருப்பமில்லை. இருந்தாலும் டெல்லியிலேருந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க. டெல்லிக்கு பயந்து தானே ஆகணும். வழக்கெல்லாம் இருக்குல்ல, வெளிநாட்டு அந்த வழக்கெல்லாம் இருக்குது. அதனால் அவரும் பணிஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ்ஸை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னாரு. இவர் வந்து அமித்ஷா கூப்பிட்டு அனுப்புனார். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அமைதியாகி விட்டார். அவருக்கு 3 சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க எடப்பாடி. அதை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்வாராங்கிறது தெரியல. விஜயகாந்த் கட்சிக்கு தேமுதிகவுக்கு 6 சீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக இவ்வளவும் கொடுத்துட்டு தாமாது டிஎம்சி தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 3 சீட்டு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதனால் ஒருவேளை ஜான் பாண்டியன் கட்சியும் கிருஷ்ணசாமி அவர்கள் கட்சியும் கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணிக்குள் வந்தால் அதிமுக தன்னுடைய 170 தொகுதியிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எடப்பாடி. இந்த ப்ரப்போசல் பிஜேபிக்கு போயிருக்கு. பிஜேபி இதை ஒத்துக்குவாங்களா? ஆனால் எடப்பாடி போட்டது எப்படின்னா, அவருக்கு 150 சீட்டில் இருந்துன்னா போதும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். ஒரு 20 வந்து கூட்டி வச்சுருக்காரு. ஒருவேளை பாஜக அதிகம் கட்டினா அந்த 20 எல்லாருக்கும் கொடுத்துட்டு இறுதியாக 150 தொகுதியில் அதிமுக நிற்பதற்கு தயாராக இருக்கும் நிலையில் இருக்கிறது அப்படின்னு செய்தி சொல்லுது. ஒருவேளை இது நடந்துருச்சுன்னா இது மிகப்பெரிய மெகா கூட்டணியாக உருவாகிவிடும். நான் ஏற்கனவே சொன்னேன், உண்மையான போட்டி அதிமுக பாஜக கூட்டணிக்கும் விஜய்க்கும் தான் உண்மையான போட்டி. திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொன்னேன். ஆக இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது திமுக ஒன்றும் தேராது, 3வது இடம் தான் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு.